ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் வாட்டர் நான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வரணும். இப்போ வாட்டரை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா 1.5 கைப்பிடி அளவு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சு நல்லா மேலே வரும்போது, இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி வெளியே வந்துடும். ஸோ சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுண்டி இந்த பதம் வந்துடுச்சு. இந்த பதத்தில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பு போடுறது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 பாதாம், 2 பிஸ்தா, கொஞ்சமாக கருப்பு திராட்சை, கொஞ்சமாக மிக்ஸ்டு சீட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேட்ஸ் எடுத்து அதில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டில் வந்து நான் இன்றைக்கி ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்பிள் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆப்பிள் வந்து ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.